அங்கே இல்லையா. அதுக்கப்புறம் அதனால் அதுக்கு நம்ம எப்படி லைஃப்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எப்படி பகவானை நினைக்கிறது, பகவானை நினைக்கிறதுக்கு எது சுலபமான வழி, இதெல்லாம் என்னுடைய குருநாதர் யோகிராம் சரத்குமார் நார்த்தில் வாராணசி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், நர்தரான்னு பேர், கங்கை கரையில் இருக்குது. அந்த சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த கங்கை கரையில் எப்போவுமே பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூடுவாள். அந்த ஒரு பெரிய தூணின்னு சொல்லி ஒரு ஃபயர் வளர்த்து அதை சுற்றி உட்கார்ந்து பஜனை பண்ணுறது, பெரிய பெரிய உபனிஷத் கருத்துக்கள்லாம் ஒருத்தர் அந்த பெரிய பெரிய புராண கதைகள் இதெல்லாம் ஒருத்தருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இந்த பையன் 4 வயசுலேருந்து அவள் கூடயே இருந்தது. அதாவது மகாத்மாக்களுடைய சத்சங்கங்கிறதுக்கு பெரிய புண்ணியமணி இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சாதாரண மனுஷஅப்படியே பழகின்னு இருப்போம், வாழ்க்கையும் சாதாரணமாக இருக்கும், ஒரு கூட்டத்தில் ஒரு நம்பராக உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் முதல் வெளிச்சம் கடவுள்கிட்டேருந்து வர ஒரு அனுகிரகங்கிறது என்னென்னா நமக்கு சத்சங்கம், மகாத்மாக்களுடைய சத்சங்கம். அவளோட சன்னதியில் நாம் இருக்கும்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, நாரதர் ஒரு சின்ன பையனா மகாத்மாக்களுக்கு எடுபடி வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் நாரதரானார், பெரிய நாரதரானார். அவளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அந்த ஒரு பெரிய நிலைக்கு வந்தார்னு பாகவதம் சொல்கிறோம். அதனால் இந்த சத்சங்கம் நமக்கு கிடைக்கிறதே முதல் அருள். அந்த சத்சங்கத்துக்கு ஈடு என்ன கிடையாது. அதில் தான் நமக்கு நாமத்தோட மகிமை தெரிகிறது, மகாத்மாக்களுடைய மகிமையெல்லாம் தெரிகிறது. அதை தவிர்த்து நமக்கு கடவுளை நம்ம எப்படி நினைக்கணும், எப்படி அவர் கிட்டக்க போக முடியும், எப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸ், எத்தனை உடம்புக்கு வியாதி, உடம்பு கஷ்டம் வருது, பண கஷ்டம் வருது, மன கஷ்டம் வருது, எத்தனையோ விதமான கஷ்டங்களெல்லாம் தாண்டி வரணும். அதை எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு சத்சங்கத்தில் தெரிஞ்சுக்கணும். அதனால் முதல்ல சத்சங்கத்துக்கு நம்ம கவனித்து கேட்கணும். இந்த கவனிக்கிறது இருக்கு இல்லையா, அதை கவனித்து கேட்கும் பொழுது அது ஒரு யோகம் ஆகிடும். இல்லைன்னா நம்மளே எத்தனையோ கேட்குறோம், கேட்கறது வேற, அதை கவனித்து கேட்கறது, ஆத்மாத்மா கேட்கறது ஒரு யோகம். அதை ஸ்ரவண யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்கறதே ஒரு யோகமாக இருக்கும். அதில் மனசை லைக்க வச்சு கேட்குறது. அடுத்தது நம்ம ஒரு சத்சங்கத்தில் என்ன கேட்டோமோ அதை திரும்ப திரும்ப மனசுக்கு கொண்டு அது யாரோடைய கருத்தை யாரோ சொல்கிறாங்க, அது நம்ம கருத்தை மாறணும் இல்லையா. நம்ம கருத்தை ஒன்று மாறணும்னா நாம் அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு அதை நினச்சி அதை ஆழத்துக்கு போய் அதை நம்முடைய அனுபவமாகவோ நம்முடைய கருத்தாவோ மாற்றிக்கணும். அது நம்மளோட ரத்தத்துக்குள்ளே போகணும். இந்த மனசில் திரும்ப திரும்ப கொண்டு வரதுனால அதுக்கு பேர் மனன யோகம்னு பேர். ஸோ ஸ்ரவண யோகத்துலேருந்து அடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோம், மனன யோகத்துக்கு போகிறோம். அப்புறம் மனன யோகத்துக்கு அப்புறம் மனன யோகத்தில் என்ன வரும்னா நமக்கு ஒரு தெளிவு வரும், என்ன பண்ணணும், எது உண்மை, எதை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்பொழுது நிதித்தியாசனம்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராக்டிஸை நம்ம ரொம்ப தீவிரமாக பண்ணும்பொழுது கடைசியில் என்ன வருது, சமாதி. அதனால் முதல்ல எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த ஸ்ரவண யோகத்தில். கேட்குறத நம்ம ஒரு கவனமாக கேட்குறது. இது கடவுள் இதை நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டார், நமக்கு இதுக்கு ஒரு தேவை இல்லைன்னா. என்னுடைய பகவான் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றொன்று, ஒத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றொன்றுமே அதுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் நடக்கிறது. அந்த தேவைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய கர்மாவையே யூஸ் பண்ணிக்கிறார். நம்மளுடைய கர்மாவையே யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு நல்லதோ ஒரு ஜாயோ அல்லது ஒரு கெட்டதோ ஒரு சாரோவோ கொடுக்குறார். அந்த ஜாயும் சரி சாரோவும் சரி ரெண்டுமே ஆசீர்வாதம். ஏன்னா அது கடவுள் நடக்கிறதுனால அது ரெண்டுமே ஆசீர்வாதம் தான். எதுக்கு ஆசீர்வாதம்னா நம்மளை கடவுளை நோக்கி தள்ளுறதுக்கு. நம்ம தள்ளலைன்னா கடவுள்கிட்ட போவோமா, நினச்சி பாருங்க. எல்லாம் நமக்கு ரொம்ப நன்னாவே நடந்துட்டுருக்கு, எல்லாமே சந்தோஷமாக நடந்துட்டுருக்குன்னா நம்மளாலேயே தான் நடக்கிறதுன்னு தான் நம்ம நினச்சிப்போம் இல்லையா. அந்த கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுகிரகம் தான் நமக்கு அடிப்படை. நமக்கு ஒரு மூச்சு காற்று இருக்குது, இந்த மூச்சு காற்று உடம்புல இருக்கிறதுனால தான் நமக்கு கண்ணு தெரியறது, காது கேட்குறது, வாய் பேசுறது, மூளை வேலை செய்கிறது, உடம்பு பரபராங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு உள்ள மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றுக்கு ஒரு மூச்சு காற்று உண்டு,
இந்த லைஃபுக்கு ஒரு லைஃப் உண்டு. அந்த லைஃப் என்னென்னா நமக்குள்ள அந்தர்யாமின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்ட்வெல்லிங் காட். அந்த அந்தர்யாமிங்கிறது ஒரு சைத்தன்யம். அது வந்து சைத்தன்யம்னு சொல்லலாம், பரபிரம்மன்னு சொல்லலாம். அதில் நம்ம வந்து இஷ்ட தேவதையாக பார்க்கணுன்னா ராமன்னு சொல்லலாம், கிருஷ்ணன்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், புத்தான்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் கொடுங்க. ஆனால் சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான், அந்த பொருள் ஒன்று தான், இருக்கிறது ஒரே ஒரு கடவுள். என்னுடைய பகவான் அடிக்கடி சொல்லுவார், அவர் வந்து எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து டிவைன் மதர் காளி காளின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இவர் வந்து ஃபாதர்னு சொல்கிறார். நம்ம கடவுளை அப்பாவாகவும் பார்க்கலாம், அம்மாவாகவும் பார்க்கலாம், குழந்தையாகவும் பார்க்கலாம், நாயக்கனாக பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக பார்க்கலாம். பல நவவித பக்திகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஃபாதர், மை ஃபாதர் alone exists, there is nothing else, no one else அப்படின்பார். இதுதான் ஹையஸ்ட் ட்ரூத். நம்மளுடைய ஒரு பெருநிலையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த உண்மை வந்து இதுதான், கடவுள் மட்டும்தான் உலகத்தில் இருக்க, வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லைன்னு. ஆனால் நம்ம நிலையில் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் அத்தனை பேர் இருக்கீங்க, இங்கே நம்ம எல்லோரும் இருக்கோம், நம்ம அத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துட்டு கடவுள் தான் இருக்கார், வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவாளே வேறு மாதிரி இருப்பான், பின்னாடி இருக்கிறவா வேறு மாதிரி இருப்பாள், ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கோம். அதனால் அது என்ன அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்கிறா, என்ன அர்த்தத்தில் அவளுக்கு அந்த உண்மை கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டின சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சினாதான் நல்லது. அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம் நடத்துகிறதா நினச்சிக்கிறோம் இல்லையா, அப்படி தானே? நம்ம அது முதல் கேள்வியே நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் உடம்பை நீங்கள் சிருஷ்டி பண்ணீங்களா? நீங்கள் யாராவது உங்கள் உடம்பை, நான் வந்து என் உடம்பை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? யாராவது இருக்கீங்களா அப்படி சொல்வீங்களா? உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? இல்லை நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பிறக்கணுமா, அலாஸ்காவில் பிறக்கணுமா, இந்தியாவில் பிறக்கணுமா, அதுவும் சென்னையிலையா, இல்லைன்னா மிசோரம்லையா, எதில் நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? இல்லை. உங்களோட என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணல, உங்கள் அம்மா அப்பாவையும் நீங்கள் சூஸ் பண்ணல. உங்கள் உடம்பு நீங்கள் ஆம்பளையாக இருக்கணுமா பொம்பளையாக இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணணும், அதுவும் கிடையாது. இல்லை உங்கள் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம், ஒன்றுமே கிடையாது. நம்ம சாய்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது அந்த உங்கள் உடம்பை நீங்கள் சிருஷ்டி பண்ணலை. அது ஏன் என் உடம்புன்னு சொல்கிறேன்? நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம ஏன் என்னோடய உடம்புன்னு அடிச்சுக்கிறோங்க? உடம்புக்கு ஒரு தலைவலி வந்ததுன்னா எனக்கு தலைவலி வந்துடுத்து அப்படின்னு தானே சொல்லணும். எனக்கு ஜுரம் வந்துடுத்து, எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு, உடம்பெல்லாம் எனக்கு வலிக்கிறது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்போட கஷ்டங்களெல்லாம் கூட என்னோடதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளோட மூளை தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, உங்கள் உடம்பை நீங்கள் உருவாக்கலை, அது உள்ளே போட்டுக்கிற மூச்சு காற்று நீங்கள் போட்டேல. யாராவது சொல்ல முடியுமா நான் தான் மூச்சு காற்று போட்டேன்? இல்லை. அப்போ ஏன் என்னோடய லைஃபு அப்படின்னு சொல்கிறேன்? மூச்சு காற்று தானே லைஃபு. என்னோடய லைஃப்னா நம்ம சொல்லுவோம். அதுவும் விட்டுடுங்க. இப்போ நீங்கள் அத்தனை பேர் இங்கே இருக்க, எல்லோரும் வந்து நீங்கள் இன் பிரெத் அவுட் பிரெத்னு அப்படி மூச்சு காற்று, உள் காற்று, வெளி காற்று நம்ம விடுறோமா? உள் மூச்சு வெளி மூச்சுன்னு நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோமா? மூச்சு காற்று தானாக போயின்னு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த மூச்சு காற்று போயின்னு இருக்குங்கிற அவேர்னஸ் கூட கிடையாது இல்லையா? The breath is going on by itself. We are not breathing. The breathing is going on. The breathing is happening. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், you have not created the body, nor have you put life in it, nor are you sustaining it. அப்போது யார் இந்த மூணையும் பண்ணுறாளோ அவளுக்கு தானே இது சொந்தம். அப்போ நம்ம எல்லாம் எதில் இருக்கோம்? ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் ஓன் பண்ணுறது வேறு, என்னோடய சொந்த வீடு அப்படின்னு சொல்லிக்கிறோம். உங்களோட உடம்பு கூட உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. புரியுதா? நம்ம எப்படி சொல்கிறோம், சொந்த வீட்டில் இருக்கும். சொந்த வீடு கட்டிக்கிறதே பல பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குது. அதை விட்டுடுங்க. நம்ம உடம்பே நமக்கு ரெண்டட் ஹவுஸ் தான். இந்த உடம்பு வந்து கடவுள் கொடுத்த உடம்பு. இதில் போட்ட மூச்சு காற்று கடவுள் போட்ட மூச்சு காற்று. அவர் தான் அவர் உள்ளே இல்லை, அந்த அந்தர்யாமி உள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெளியில் போகிற மூச்சு திரும்ப உள்ளவர. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு
காரணம் என்னன்னா, உள்ளே உட்கார்ந்துருக்கிற இந்த சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் வந்து சாதாரணமாக அருவமாக இருக்கும். அது வந்து இந்த அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரக்ஞாரூபமாக இருக்கிறது உள்ளுக்குள்ள. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு பார்வையாளராக இருக்கும், அதாவது விட்னஸாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரே சேத்தனம் தான் இருக்குது. நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் போகிற, சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ ஒரு இடத்துல கினி, கானா, இப்படி இப்படின்னு என்னென்னமோ கண்ட்ரி இருக்குது, அங்கேயோ இல்லை அர்ஜென்டினா, சவுத் அமெரிக்காவில் எந்த இடத்துல உலகத்தில் பிறந்தாலும் அவளுக்குள்ள ஒரே கடவுள் தான் இருக்க, ஒரே சைத்தன்யம் தான் இருக்குது. ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் கொடுத்துக்கிறா. முஸ்லீம்ஸ் அதை வந்து அல்லாங்கிறா, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ்ங்கிறா, சில பேர் புத்தாங்கிறா, நம்ம ராமா, கிருஷ்ணா, சிவான்னு. ஆனால் நம்ம யாருமே இவளெல்லாம் பார்த்ததில்லை இல்லையா. ஆனால் ஒன்று தெரியும், அந்த சைத்தன்யம் உள்ளே இல்லைன்னா நமக்கு மூச்சு, நம்ம வெறும் பிரேதம். நம்மளை கொண்டு போய் ஒரு ஓரமாக கிடத்திடுவா. முதல் நாள் அன்னைக்கு நீ தான் என் உயிர்னு சொன்னவா எல்லாரும். இந்த உயிர் போன உடனே அந்த உடம்ப என்ன பண்ணுவா, அவசர அவசரமாக வெளில கொண்டு போட்டுருவான். ஒரு நைட்டு நம்மளை வச்சுக்க மாட்டேன். அதுதான் மாயை. ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, நடக்கிறது அத்தனையுமே ஒரு இறைவன் அருள் தான் அதுக்கு காரணம். அந்த இறைவன் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, வாய் பேசுறது, உடம்பு ஆடுறது, மனசு என்ன ஆட்டம் போடுறது இல்லையா. இந்த மூடி அப்படி திறந்து பார்த்தேன்னா அது உள்ளே இருக்கும். நல்ல வேளை நம்ம கடவுள் வந்து எண்ணங்களுக்கு ஒரு சத்தம் வைக்கலை. நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு சத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாலேயே நம்ம சத்தத்தை தாங்க முடியாது. நம்ம யார் பக்கத்துலேயே உட்கார முடியுமா நினச்சி பாருங்க. அதனால் கடவுள் நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, மியூட் பண்ணிட்டேன், சத்தம் இல்லாமல் வச்சுருக்க. அதனால் பக்கத்துலேயே எவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் அவளுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரியாமல் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லது, பெரிய அனுகிரகம் ஆக்சுவலி. அதே மாதிரி மறதியும் ஒரு பெரிய அனுகிரகம் நமக்கு. இல்லைன்னா நம்மளால் ஜீவம் பண்ணவே முடியாது. ஜீவம் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய பகவான் வந்து பல லீலைகளை நடத்தியிருக்க. அந்த லீலைகள் மூலமாக வளர எப்படி நம்ம மகாத்மாக்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருப்பான். இந்த பகவான் வந்து அவருக்கு கடவுளுடைய பவர் இருந்தது. இப்படின்னா கேன்சரை க்யூர் பண்ணுவார், இப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு பயங்கரமாக நடக்கும், அந்த காரோ அந்த இதுவோ நசுங்கி போயிருக்கோம், ஆனால் நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் தப்பிச்சிருவோம். இன்றைக்கும் அந்த மிராக்கிள்ஸ் நடக்கிறது. இவரோட பேரை சொல்கிறேன், இவரோட பேரே எங்களுக்கெல்லாம் பெரிய மந்திரம். ஆயிரக்கணக்கான பேர் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் சொல்லி எங்களுக்கு வந்து உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி இவரோட நாமமே மந்திரமாயிடுது. மந்திரக மகேஸ்வரகன்னு சொல்லுவார் இல்லையா, மந்திரம் தான் மகேஸ்வரன். இவர் வந்து அந்த மந்திரத்தில் இன்னைக்கு உயிரோட்டமாக இருக்கார். அவர் நாமத்தை சொல்கிற வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கிறது. அதுக்கு ஒட்டி ஒரு 1000 ஸ்டோரிஸ் இருக்குது. எனக்கு 1-2 சொல்கிறதுக்கு கூட இப்போ இங்கே டைம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம், இவருடைய நாமம் ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒரு அவதூத்தர் மாதிரி. இவர் அடுத்து என்ன சொல்வார்னு யாருக்கும் தெரியாது, அடுத்து என்ன செய்வார்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மகாத்மாக்களோட இருக்கிறது எப்படின்னா, ஒரு அருணாச்சல ஃபயரோடு இருக்கிற மாதிரி. மகாத்மாக்களை பார்க்குறதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும், நிமிஷத்துக்கு நிமிஷம் அவள் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்கிறாளோ அதை நம்ம ஏற்றுட்டு போயிட்டே இருக்கும்பொழுது நாம்பங்கிறதோ நம்மளுடைய வில்ங்கிறதோ எங்கேயோ போய் உட்காந்து. அந்த மாதிரி தான் நம்ம ஈகோவை வந்து அடக்குவா, ஈகோ இல்லாமல் பண்ணுவாள். இப்போ என்ன ஆகும்னா, அது இல்லைன்னா நம்ம ஈகோ வந்து ஆடிகிட்டே இருக்கும். என்னென்ன ஆட்டம் போடுமோ தெரியாது, அப்படி ஒரு ஆட்டம் போடும் அந்த ஈகோ. அந்த ஈகோ வந்து கடவுள் படைத்த உடம்பு என்னோட உடம்புங்கிறது ஈகோ தானே, என்னோட மூச்சு காற்று என்னோட லைஃபுங்கிறது ஈகோ தானே. அதே மாதிரி நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதுவும் ஈகோ தான். ஈகோ தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால் இந்த கடவுளை தான் இந்த ஈகோங்கிற மாயையும் நமக்குள்ளே வச்சுருக்க, மூச்சு காற்றையும் வச்சுருக்க. ரெண்டும் ஒன்றா தான் எழுமோ, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். நான் சொல்கிறோமே, இந்த நான்கிறதும் இந்த மூச்சு காற்று ஒன்றா எழும்புறது. எங்கேருந்து எழும்புறது? இந்த சைத்தன்யத்துலேருந்து எழும்புறது. எப்படி இந்த பூமியில் இந்த தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, எப்படி தாவரங்கள் வேரூன்றி அந்த பூமிக்கு மேலே வருது இல்லையா,
அந்த மாதிரி உள்ளே இருக்கிற சைத்தன்யத்தில் நம்ம மூச்சு காற்று வேரூன்றி அது மேலே இன் பிரெத் அவுட் பிரெத்தாக வருது. அதனால் அதே மாதிரி தான் அந்த நான்கிற ஈகோவும் அவர் போட்டு அவர் தான் அதை இயக்கின்னு இருக்கார். இது நல்ல காலையில் வாங்கிக்கோங்க. இது பெரிய விஷயம். இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ இருக்க பற்றியா, அந்த ஈகோத்தை கூட யார் ஆக்டிவேட் பண்ணுறா? அந்த உள்ளே இருக்கிற சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா, நமக்கு என்ன ரோல் பிளே இருக்கோ அந்த உலகத்தில் அந்த ரோல் பிளேக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை போடும், வார்த்தைகளை போடும், காரியங்களை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுதே என்ன பண்ணுவோம்னா புதுசாக கர்மங்களை உருவாக்கிடும். ஏன்னா இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பே என்னன்னா கார்மிக் பாடி தான். நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் ஒரு 95% கர்மாக்கள் என்னவோ அதை தவிர்த்து முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்களில் ஒரு சிலது எடுத்து ஒரு மூட்டை, ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு அதை அப்படியே ஒரு உடம்பாக்கி இந்த பூமிக்கு அனுப்புகிறார் கடவுள். அப்போ இந்த உடம்பு வந்து அந்த கர்மாக்களை ஒர்க் அவுட் பண்ணுற வரையிலும் இருக்கும். அதை முடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் ஜாஸ்தி இருக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடியும் போகாது. இந்த கர்மாக்கள் எந்த கர்மாக்களுக்காக இந்த உடம்பு வந்திருக்கோ அந்த கர்மாக்கள் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஏதோ ஒரு காரணத்தை உலகாயுதமாக வச்சு அந்த இது பிரிஞ்சிடும். அதனால் இது வந்து நம்ம பண்ணியிருக்கிற கர்மாக்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அந்த உடம்பு தான் இருக்குது. அந்த உடம்பு வந்து நம்ம உடம்பும் இல்லை, மூச்சு காற்று நம்மளோடது இல்லை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம நினைக்கிற எண்ணங்களோ இல்லை சொற்களோ செய்கைகளோ நமக்கு சொந்தமாக இல்லை உள்ளே உட்கார்ந்துருக்கிற சைத்தன்யத்தோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம உடம்பே நம்மளோடது இல்லை, நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணலை, மூச்சு காற்று நம்ம போடலை, அதை சஸ்டெயின் பண்ணுறதும் நம்ம பண்ணலை. ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுது, சொற்கள் தான் நம்ம செயல்களாக மாறுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எண்ணங்களோ சொற்களோ இந்த செயல்களோ இந்த ஈகோவை பண்ணுறது, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது? இந்த சைத்தன்யம் வந்து ஈகோவை இயக்கிறது, மூச்சு காத்தையும் இயக்கிறது. அதனால தான் உன் மூளை வேலை செய்யுது. அப்போ நான் என்னோடய மூளையை வச்சு நான் என்னோடய வாழ்க்கையை நடத்துகிறேன்னு யாராவது சொன்னான்னா அது ஒரு கர்மமாயிடும். அந்த கர்மத்துக்கு ஒரு அடி விழும். புரியுதா? அதனால் இப்போ என்னன்னு நமக்கு என்ன தெரியுது? உள்ளே உட்கார்ந்துருக்குற அந்த சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த உடம்புக்கு காரணம், மனசுக்கு காரணம், அந்த புத்திக்கு காரணம் அதுதான். அதனால் நம்ம பண்ணுற செயல்களுக்கெல்லாம் யார் கர்த்தா? அவர் தான் கர்த்தா. அவரோட ஹிஸ் இஸ் த டூவர்ஷிப். நாம் வந்து நான் பண்ணுற ஐ எம் த டூவர்னு நம்ம சொல்லவே கூடாது. இந்த டூவர்ஷிப் யாருக்கு இருக்கு? உள்ளே இருக்கிற கடவுளுக்கு தான் இருக்குது. அந்த கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க, ஒரே கடவுள் தான் இருக்கா. நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் ஒரே சைத்தன்யம் தான் இருக்குது. இப்போது எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்குன்னா கெட்டவாளுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் தானே. உலகத்தில் அத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறது இல்லையா? நம்ம கண்ணால் பார்க்க முடியல, காதால் கேட்க முடியல, காலம்புற பேப்பர் படிக்க முடியல. இப்போ பேப்பர்லாம் இல்லை, டிவியாக இல்லை, செல்ஃபோன் பார்க்க முடியலை. அவ்வளோ அக்கிரமங்கள் ஏன் நடக்குது? நமக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சத்தியம் தானே, எல்லாருக்குமே தெரியும். நமக்குள்ளே கடவுள் இல்லைன்னா வெறும் பொம்மை தாங்க. இந்த பொம்மைக்கு வந்து பொம்மலாட்டத்தில் பார்த்துருக்கேன் இல்லையா? என்ன பண்ணுவாள்? அவர் கயிறை வச்சு தானே பண்ணுவார். அந்த ஸ்ட்ரிங் புல்லர்ஸ் மேலே இருப்பாள், அந்த கயிறை இழுத்துருவாள். அவள் தான் வந்து என்ன பண்ணுவான்னா டைலாக், அவள் தான் பேசுவாள். டைலாக் எழுதி பேசுகிறது அவள் தான். இந்த பொம்மை மட்டும் இப்படி இப்படி வாயை அசைக்கும், கையை காலை இப்படி அசைக்கும். நம்மெல்லாம் பொம்மை எழுதணும். உள்ளே இருந்துட்டு நம்ம ரோல் பிளேக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வம் நமக்கு எண்ணங்களை போடுறது, வார்த்தைகளை நாக்கில் போடுறது, உடம்பால் காரியங்களை பண்ணுறது. இந்த ரோல் பிளே எப்படி ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோ பாத்திரத்தை உருவாக்கி அதுக்கு தகுந்த வச்சனங்களை எழுதி அவருக்கு வேணுங்கிற காஸ்டியூமை போட்டு அவரோட ரோல் என்னங்கிறத பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒருத்தருக்கும் அந்த தெய்வம் பண்ணுறாரு. என்னோட ரோலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு எண்ணங்களை போட்டு, என்னோடனே சொல்லக்கூடாது, நம்ம உள்ளே இருக்கிற ஈகோ ரோல் இருக்கு இல்லையா, இந்த ஈகோ செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் சொற்கள் இதெல்லாம் உள்ளே போடும். அதனால் நம்ம வெறும் பப்பெட் தான். நமக்கு உள்ளே இருக்கிற அந்த டிவைன் பப்பெட்டியர் இருக்கா இல்லையா,
அவர் தான் நம்ம மூச்சு காற்று இழுத்து இன் பிரெத் அவுட் பிரெத்துன்னு அவர் வந்து அந்த கயிறை ஆட்டின்னு இருக்க, கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, மூளை வேலை செய்கிறது. ஈகோ என்னங்கிறது நான் நினைக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. அந்த ஈகோவுக்கு தெரியாது, அந்த ஈகோவுக்கும் பின்னாடி கடவுள் இருக்கார். இந்த ஈகோவை போட்டதும் அவர் தான், அந்த ஈகோவை ஆக்டிவேட் பண்ணி அப்படி பேச வைக்கிறதும் அவர் தான். அதுதான் இந்த மாயைங்கிறது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறது, கடவுளையே உள்ளேருந்து வெளியில் குதித்து அதெல்லாம் நிறுத்துறது இல்லை. ஒருத்தன் கொலை பண்ண போகிறான், ரைட்? கொலை பண்ண போகிறவன் இருக்கான் இல்லையா, அவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்க. அந்த கொலைக்கு பலியாக போகிறவன் இருக்கானே, அவனுக்குள்ளேயும் கடவுள் இருக்க. ரெண்டுத்துலேயும் கடவுள் இருக்கச்சே ஏந்த கொலை நடக்கிறது. எத்தனை அக்கிரமங்கள் பார்க்குறோம் நம்ம உலகத்தில். கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க, தாவரத்தில் இருக்க, மிருகங்களில் இருக்க, பறவைகளில் இருக்க, நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்க. இப்போ அத்தனை பேரையும் கடவுளை மட்டும் பார்த்தோன்னா ஒரே ஒரு பீயிங் தான். ஈகோவை பார்த்தோன்னா இத்தனை பீயிங்ஸ் இல்லையா? எத்தனை பேர் இங்கே இருக்கும், எத்தனை பேர் எத்தனை ஈகோ செல். ஆனால் இது உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுளை மட்டும் நினச்சோன்னா ஒரே கடவுள், ஒரே பீயிங் தான். ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னா விட்னஸாக இருக்கார், வெடிக்கு பார்த்துட்டு இருக்கார். உள்ளே இருக்கிற கடவுள் நீங்கள் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உள்ளே இருக்கிற கடவுள் வந்து வேடிக்கை பார்க்குறவங்க. இப்போ நான் ராமா கிருஷ்ணா என்னால் தாங்க முடியல, எனக்கு ஏன் இந்த வலியை கொடுக்குற, எனக்கு ஏன் இந்த சஃபரிங்கை கொடுக்குற அப்படின்னு நம்ம அவரை கூப்பிடும் பொழுது அந்த விட்னஸாக இருக்கக்கூடிய கடவுள் என்ன ஆகிடுறாரு, உங்கள் பர்சனல் காட் ஆகிடுறாரு. அந்த பர்சனல் காட் ஆகும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனை உங்களுக்கு அந்த சமயத்தில் அவருக்கு நீங்கள் சொல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன போராட்டங்கள் நடக்கிறது, என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குது எல்லாம் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு தெய்வத்துக்கிட்டக்க நம்ம பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது நமக்கு வேணுங்கிறது அது பண்ணாமல் இருக்குமா? அந்த தெய்வம் அப்போ வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை பண்ணும். நமக்கு உதவி வேணும்னா பண்ணும், இல்லை வழிகாட்டுதல் வேணும்னா பண்ணும், இல்லை பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் வேணும்னா பண்ணும். ஆக we get help, guidance and protection when you call out the name. அதனால தான் இந்த நாமா சாண்டிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ வாண்ட் டு சேஞ்ச் த விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். உள்ளே இருக்கிற சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் விட்னஸாக இருக்குது, பிரக்ஞா ரூபமாக இருக்குது. அதை வந்து நமக்கு சாதகமாக கூப்பிட்டுக்கணும் அப்படின்னா அதை ஒரு பேர் சொல்லி ராமா கிருஷ்ணா சிவா இல்லை குருநாம் அதை சொல்லி கூப்பிட்டேன்னா அந்த க்ஷணமே அந்த விட்னஸாக இருக்கக்கூடிய தெய்வம் என்ன ஆகிடுறதுன்னா நம்ம பர்சனல் காட் ஆகிடுறது. அது நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்குது. அதனால் யோகிராம் சுரத்குமார் பகவான் என்ன சொன்னார்னா, நீ உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் வாழ்க்கையுடைய லட்சியம் என்னென்னா கடவுளை நினைக்கிறது. ஏன்னா அவர் தான் அவங்க உடம்பு கொடுத்துருக்காரு, அவர் தான் அவங்க மூச்சு காற்று போட்டிருக்காரு, அவர் தான் அவங்க வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார். அப்போ அவரை நினைக்கலைன்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் அதை பைசா கொடுத்து வாங்காமல் யாரோ ஒருத்தரோட லேண்டை போய் உங்கள் லேண்டுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான் அவங்களுக்கு இல்லையா? தொந்தரவு கொடுப்பான், அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அதுதான் கடவுள் நமக்கு நம்ம வந்து நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு சஃபரிங், ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலையில் கையை கூப்பிடுறோம், ராமா கிருஷ்ணா சிவா காப்பாற்றுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இல்லைன்னா நினைப்போமா கடவுளை நம்ம. அதனால் அவரை நினைக்க வைக்கிறதுக்கு கடவுள் இந்த சஃபரிங்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறார். அது கூட என்ன பண்ணுறார், ரொம்ப கிளவர் கடவுள், நம்மளோட கர்மாவே யூஸ் பண்ணிக்கிறார். நாம் பண்ணின கர்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணின கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள் இருக்கும், கெட்ட கர்மாக்கள் இருக்கும். யார் யாருக்கு நம்ம என்னென்ன ஒரு நன்மைகளை பண்ணி அவள் மனசு குளிர்விச்சோமோ, அவள் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைச்சோமோ, அதெல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு ஜாயாக வரும். நமக்கு அதே நடக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தாகம் எடுத்துச்சு, எங்கேருந்தோ யாரோ வந்து ரெடியாக ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க. ஒரு கர்மா கூட வேஸ்ட்டாக. அதே மாதிரி அனாவசியமாக நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, அவள் வந்து நமக்கு எப்போவுமே பகவான் அடிக்கடி ஒன்று சொல்வார், தேவகி டோன்ட் ஜட்ஜ் எனிபடி ஆர் எனி சிச்சுவேஷன் அப்படின்பார். யாரையுமே நீ ஜட்ஜ் பண்ணாத,
எந்த ஒரு சுச்சுவேஷனும் நல்லது கெட்டதுன்னு சொல்லாத, ஏன்னா உனக்கு முழு உண்மையும் தெரியாது. யூ டு நாட் நோ த ஹோல் ட்ரூத் அப்படின்னா வாஸ்தவம் தானே. நம்ம எத்தனை பேரை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், ஆனால் உண்மையில் அவளுக்கு என்ன நடந்திருக்கு, அவள் மனசில் என்ன இருக்குது, ஏது நடந்ததெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? ஏதோ வாய்க்கு வந்தபடி காதில் கேட்டதை வச்சு பேசிட்டுருக்கோம் இல்லையா? ஆனால் நீங்கள் அப்படி பேசும்பொழுது உங்களோட ஒரு வார்த்தையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரெஜிஸ்டரில் பதிவாயிருக்கு. ஒன்று வந்து கலியுகத்தில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. என்னென்னா, நம்ம மனசால் நினைக்கிறது இருக்கு பாருங்க, நல்லது நினைக்கிறோமோ கெட்டது நினைக்கிறோமோ அதுக்கு பலன் கிடையாது. ஆனால் அந்த வார்த்தையாக வடிவெடுத்தாலும் சரி, செயலாக வடிவெடுத்தாலும் சரி, நல்லதாக இருந்தால் நல்ல கர்மா, கெட்டதாக இருந்தால் கெட்ட கர்மா, அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்தில். அதனால தான் அடுத்த ஜென்மம் நமக்கு வருது. அடுத்த ஜென்மங்கிறது வரதுக்கு காரணமே இந்த ஜென்மத்தில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற நல்ல கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி தான் ஒரு தொடர்ச்சியாக நமக்கு வாழ்க்கைங்கிறது போயின்னு இருக்கு. அதனால் பகவான் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, வாழ்க்கையுடைய லட்சியம் நீ யாராக இரு, எங்கே வேணா இரு, உன்னை படைச்ச கடவுளை நீ நினைக்கணும். ரிமெம்பரிங் காட் இஸ் த ஒன்லி கோல் ஆஃப் லைஃப். நம்ம வந்து பிரசிடெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி ஆகிறதோ, இல்லை சிஇஓவாக ஒரு கம்பெனிக்கு ஆகிறதோ, மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ஆகிறதோ, இல்லை நோபல் ப்ரைஸ் வாங்குறதுலாம் லட்சியம் இல்லை. ஒரு ஏழையாக இருந்து எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட ஒரு வக்கு இல்லைங்கச்சு கூட நான் ராமா கிருஷ்ணா நாராயணா சிவான்னு சொல்ல தெரிஞ்சுதான் எனக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை வாழ்ந்துருக்கேன். இந்த பாடி இஸ் சர்விங் த பகவான் இதை எப்படி சொல்வார்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்வார். இட்ஸ் ஒன்லி வென் யூ ரிமெம்பர் காட் யூ ட்ரூலி லிவ். த டைம்ஸ் யூ ஃபர்கெட் காட் யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் டெட் பாடி அப்படிம்பார். ஏன்னா யுவர் பாடி இஸ் நாட் சர்விங் த பர்பஸ் ஆஃப் லைஃப். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? ரிமெம்பரிங் காட். Are you remembering God? No. The times you forget God, your body is not serving the purpose of life, and therefore even though it is still breathing, you are carrying your own dead body. எவ்வளோ பவர்ஃபுல்லாக பாருங்க. நம்ம கடவுளை நினைக்காத நேரத்துலலாம் நம்ம டெட் பாடியை நம்ம சுமந்துன்னு அலைஞ்சுட்டு இருக்கோம். ஏதேதோ வாய் பேசின்னு இருக்கோம், ஏதேதோ கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், உடம்பு ஏதேதோ பண்ணின்னு இருக்கோம். கடவுளை நம்ம நினைக்கல, நம்ம டெட் பாடியை சுமந்து நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கோங்கிறது கூட நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், அதுக்கு ஒரு அருள் வேணும். அதனால் வாழ்க்கையுடைய லட்சியம் வந்து கடவுளை ஏதோ ஒரு விதத்தில் நினைக்கிறது. எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, எந்த கடவுளை வேணாலும் நினச்சிக்கோங்க, எந்த கடவுளோட பெயரை வேணாலும் சொல்லுங்க. கடவுளுடைய நாமத்தை சொல்லும்போது அது ஒன்று சொல்லி கொடுத்தாரு பகவான். என்ன சொன்னார்னா, இப்போ உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட்றேன், இப்போ பத்மா அப்படின்னா பத்மா தானே ஆன்சர் பண்ணுவார் இல்லையா? இத்தனை பேரில் யார் பத்மாவோ அவள் தான் ஆன்சர் பண்ணுவார். ஒரு நாய்க்கு நீங்கள் ஒரு பேர் கொடுத்து அது எங்கேயோ இருக்கும், அந்த பேரை சொல்லி கூப்பிட்டேன்னா அங்கேயே தட ஓடி வரும், அது தெரியும், அதுதான் கூப்பிட்றோம். ஒரு பூனைக்கு பேர் கொடுத்து கூப்பிட்டேன்னா பூனை ஓடி வரும். ஸோ ஒரு பூனை ஓடி வருது, நாய் ஓடி வருது, நீங்களும் நானும் திரும்பி பார்த்து என்ன குட்டியான்னு கேட்டுன்னு போகிறோம். அப்போ கடவுளோட நாமத்தை சொன்னால் கடவுளை திரும்பி பார்க்க மாட்டாரா? கடவுள் நம்ம கூப்பிட்றதை கேட்க மாட்டாரா? அதனால தான் கடவுளுடைய நாமத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நாமா சாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும். நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் உங்கள் எண்ணங்களோட போராடி ஒரு மெடிடேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக ஆத்மா விசாரம், நான் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் சைலன்ஸ், ப்ராக்டிஸ் ஆஃப் செல்ஃப் என்கொயரி, அதுக்கெல்லாம் ரொம்ப பியூரிட்டி வேணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். அது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப், அதெல்லாம் பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது. ஆனால் நாமா சாட்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த ரூலும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. நீங்கள் குளிக்காமல் சொல்லலாம், நீங்கள் எந்த கரிகா வாங்கிறதுக்கு போச்சே மார்க்கெட்டில் நாமம் சொல்லிகிட்டே போய் கரிகா வாங்கலாம், ஷாப்பிங் பண்ணிச்சே நாமம் சொல்லிகிட்டே ஷாப்பிங் பண்ணலாம், குளிக்கச்சே நாம சொல்லலாம், நான் சமைக்கச்சே நாம சொல்லலாம், வீட்டுக்காரியெல்லாம் பண்ணும்பொழுது நாம சொல்லலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறச்சே நாம சொல்லிகிட்டே போகலாம், டாய்லெட்டில் உட்காந்து நாம சொல்லலாம். அதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம நாமம் சொல்லும் பொழுது பகவான் தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்த. நான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நிறைய நாமம் சொன்னாதான் கடவுள் நம்மளை திரும்பி பார்ப்பார், அப்போ தான் கடவுளுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும்லாம் நினச்சிட்டு இருந்த காலம்லாம் உண்டு.
ஆனால் இவர்கிட்ட வந்தபோது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியுமா? எனக்கு அவரை தான் சொல்லி கொடுத்த. இப்போ யாராவது வந்து நீ தெய்வத்தை மாதிரி இருக்க, நீ பெரிய மகாத்மாவாக இருக்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்படி குளிர்ந்து போகும் இல்லையா? என்ன ஒரு சந்தோஷப்படுவோம். நம்மளை யாராவது புகழ்ந்தானா அவளை மாதிரி நல்லவா உண்டா அப்படிமோ, அவள் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாள். அவளை பற்றி நம்ம புகழ்வோம். அவளை ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு அவள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளால் அவள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாது. புரியுதா? நம்ம ஈகோவை யார் புகழறாளோ, யார் நம்மக்கிட்ட ஒரு ஹார்மனியோடு நடந்துக்கிறாளோ அவளெல்லாம் நம்ம கொண்டாடுவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, உண்மையில் ஒருத்தர் வந்து என்ன இப்படி கழுத மாதிரி இருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவள் முகத்தை பார்ப்பீங்களா? நீங்கள் கழுதைங்கிறது ஒரு வார்த்தை தானே, தெய்வத்தைன்னு சொல்லுறதும் ஒரு வார்த்தை தான், கழுதைங்கிறதும் ஒரு வார்த்தை தான். ஆனால் வார்த்தைகளோட அர்த்தம் என்ன? தெய்வத்தைன்னு சொல்லச்சு நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் அவளை கொண்டாடுறேன் சொன்னவாள். கழுதைன்னு சொன்னான்னா நம்மளை காலால் வதைக்காத குறைய நம்ம நடந்துப்போம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஸோ ஒரு வார்த்தையையும் அதனோட அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது இல்லையா? அப்போது ராமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ராமாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ராமனுடைய பிரசன்ஸ். என்ன பிரசன்ஸ்? டிவைன் பிரசன்ஸ், தி சுப்ரீம் பிரசன்ஸ் ஆஃப் ராமா. தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ராமா. இஃப் யூ கால் அவுட் டு சிவா, ஓம் நம சிவாயன்னு சொல்கிறேன், அருணாச்சல சிவான்னு சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்லும் பொழுது the meaning of the word is you are invoking the presence of God. You are invoking the presence of Shiva. ராமான்னு சொல்லிச்சு you are invoking the presence of Rama instantly. நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வேன், இப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி கிடைக்கிறது, இன்ஸ்டன்ட் டீ கிடைக்கிறது, இன்ஸ்டன்ட் ஃபுட் கிடைக்கிறது, இன்ஸ்டன்ட் காடு கிடைக்கல இல்லையா? ஆனால் இன்ஸ்டன்ட் காடு எப்போனா நீங்கள் நாம சொல்லிச்செல்லாம் இன்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நமக்கு தான் அது புரியறதில்லை. நமக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை புரிஞ்சுக்கிறதுக்கோ அறிஞ்சிக்கிறதுக்கோ நம்மக்கிட்ட அந்த தகுதி இல்லை, சென்சிட்டிவிட்டி இல்லை. ஸோ ஈவன் தோ when I call out Rama, Krishna, Shiva, Rama is instantly present, Shiva is instantly present, but I am not sensitive to the presence. Since I am not sensitive to the presence, I think that God is not present, that I have to chant 1 crore times, 1 lakh of times, all that. நீங்கள் ஒரு நாம சொல்லும் பொழுதே அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுதான் மீனிங். ஒரு வார்த்தையை நம்ம மீனிங்கை, இப்போ உங்கள் பேரை சொன்னாக்க நீங்கள் தானே ஏன்னு கேட்க முடியும், வேறு யாரும் ஏன்னு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி அந்த நாமங்கிறது நாமி. அப்போ நாமத்தை சொல்லச்செல்லாம் நாமியோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இதை நான் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேங்க. உண்மையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மந்திரத்தை, நம்ம ஹிந்து இதில் பிறந்துக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம பகவான் சொல்வ, விவேகானந்தரோட ஒரு கோட் ஒன்று உண்டு. என்ன கோட்னா, விவேகானந்தர் வந்து வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த பொழுது ஒரு வெள்ளைக்காரர் கேட்டார் அவரை, எங்கள் கண்ட்ரிலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் என்னமோ கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் இதில் நீங்கள் என்ன முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு, வாட் ஹேவ் யூ பீன் டூயிங் ஃபார் ஏஜஸ் அப்படின்னு கேட்டார். உடனே பட்டுக்கு விவேகானந்தர் இல்லையா, அவர் சொன்னாராம், வாட் இஸ் இந்தியா பீன் டூயிங் ஃபார் ஏஜஸ் எக்ஸப்ட் ப்ரொடியூசிங் சேஜஸ் அப்படின்னார். எப்பேற்பட்ட பதில்! விவேகானந்தர் தான் அதை சொல்லியிருக்க முடியும். இதை வந்து பகவான் சொல்லி சொல்லி அப்படி சிரிப்பார், கை தட்டி சிரிப்பார். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இது வந்து மகாத்மாக்களுடைய லீலா பூமின்னு இவர் சொல்வார். இங்கே தான் ஒரு மகாத்மா, ஒரு பிச்சைக்காரனை கூட வர முடியும். ஒரு பிச்சைக்காரனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். வெளிநாட்டிலலாம் ஒரு பணக்காரனை சுற்றி தான் கூட்டம் இருக்கும். இல்லை ஒரு பெரிய மியூசிஷியனோ ஒரு பெரிய டேலண்டடாக அந்த மாதிரி இருக்கிறவாட்டிட்ட தான் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒன்றுத்துக்குமே லாயக்கு இல்லாமல் ஒரு டிஷர்ட் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது, கடவுள் இருக்கார் நம்பிட்டு அவன் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து இந்தியா. அதனால் இந்தியாவை வந்து அவர் சொல்வார், வெளிநாட்டுக்காரெல்லாம் நிறையா பேர் வருவார் வீட்டுக்கு.
நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்கு வந்துருங்கோ, நாங்கள் அங்கே அப்படி பார்த்துக்குறோம், உங்களை இப்படி பார்த்துக்குறோம், இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை எடுத்தால் இங்கேயே கிடைக்கிறது போகிறோம் அப்படிம்பார். இந்தியாவிலே இந்த பிச்சை எடுத்தால் கிடைக்கிறது போகிறேன் எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு அப்படிம்பார். அந்த மாதிரி பிச்சைக்காரனாக வந்தால் கூட அவளுக்கு இருக்கிற அந்த மதிப்பை உணர்கிற நாடு இது. அதனால் பாரத்துக்கிறதுக்கே அர்த்தம் என்னென்னா, இந்த பாங்கிற அர்த்தமே ஒளி தான். அந்த இறைவனோட ஒளியில் எப்போவுமே தழைச்சின்னு இருக்கிற நாடுங்கிறதுனால தான் இதுக்கு பேர் பாரத தேசம்னு பேர். அதனால் இந்த இடத்துல அப்படி ஒரு புனிதமான மகாத்மாக்கள் வாழற நாடு. பகவான் ஒருபடி மேலே போய் சொல்வார், இந்தியாவில் பிறக்கிறதுக்கே நீங்கள்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நினச்சி பாருங்க, எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் கடைசியில் இந்தியாவில் பிறப்பேள் அப்படின்பார் பகவான். ஏன்னா இந்த இடத்துல இந்த பூமியில் பிறக்கிறதோ, இந்த பூமியோட காற்று, இந்த பூமியோட காற்று கூட டிவைன்னு சொல்வார். இந்த மண், இந்த சாயில் டிவைன்னு சொல்வார். இந்த எவ்ரிதிங் அபவுட் பாரதம் இஸ் டிவைன் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்கிறார். அதனால் அவள் சொல்கிறான்னா அவள் அதை பார்க்குறாளே, அவளுக்கு அது ஒரு உண்மையாக தெரியறதுனால தான் அவள் சொல்கிறாள். அதனால் நம்ம இது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வீடு, யாரோ அமெரிக்காவில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கா, அது ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம், யூரோப்பில் இருக்கா, ஒரு பையன் இங்கே இருக்கான், ஒரு பொண்ணு அங்கே இருக்கா. கடைசியில் என்ன ஆகுது, நாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா. இப்போ பேரண்ட்ஸை அவளுக்கு என்னென்னா பைசா அனுப்பிச்சிட்டா போகிறோம், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அந்த அன்பு தேவையாக இருக்குது. குழந்தைகளுடைய அன்புக்கு இது சமானமாக இல்லையா. ஒரு பிள்ளையோ ஒரு பொண்ணோ ஒரு பரிவோட ஒரு சாதம் போட்டு ஒரு இதை பார்த்துக்கும் பொழுதம்மா அவனை உடம்பு சரியில்லையாவா, நான் டாக்டர்கிட்ட விஷயம் வரேன், அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அவளுக்கு வர அந்த ஆனந்தம் எவ்வளோதான் அவள் பைசா அனுப்பிச்சு நல்லா பார்த்துக்கிறான்னா கூட, இந்த பேரண்ட்ஸை நிறைய பேர் எங்கிட்ட வர பேரண்ட்ஸ் சொல்கிறேன் நான், உங்களை பற்றி எனக்கு தெரியாது, அவள்லாம் அன்புக்காக ஏங்குறான். அவள் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பா, எடுக்குச்சே எப்படி தவிர என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ரொம்ப பெருமையாக சொல்லுவாள். அப்புறம் நான் சொல்வேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் ஏதாவது லெட்டர் போடுவாளா, எங்கள் அவகிட்ட பேசுவேளா, அவள் உடனே அதெல்லாம் எங்கே அவள் எங்கேயோ இருக்கா, நம்ம போய் அவளை போய் தொந்தரவு பண்ணுறதா. அதனால் அப்போ அவள் கண்ணில் தண்ணி வரும். ஐயா எனக்கு கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு ஒரு பழப்பு இருக்குது, அவள் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அவள் சொல்லுவாள். வேண்டிய இந்த உள்ள இந்த அன்புக்காக அவள் ஏங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் பகவான் சொல்வார், கூட்டம் கூட்டமாக அமெரிக்காவுக்கு போகிறா, எல்லாரும் நிறையா பைசா கிடைக்கிறதுன்னு போகிறா, ஒரு நாளைக்கு கூட்டம் கூட்டமாக திரும்பி வர போகிறான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அது இப்போ நடக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதுவும் என்ன, நம்ம டிக்னிட்டி போய் வரா திரும்ப எப்படி அனுப்புகிறாவா இங்கேருந்து. இப்போ யூரோப்லாம் போனால் நிறைய பேர் இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கா, அமெரிக்காலாம் போனால் நிறைய பேர் இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா அந்த இந்தியன்ஸோட ப்ரில்லியன்ஸ் எங்கே போனேன்னாலும் அந்தந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவா இந்தியன்ஸ் தான். சைனாலேயே மெடிக்கல் காலேஜ் அட்டன் பண்ணுற சில பசங்கள்லாம் வருவா என்கிட்ட. அவகிட்ட நான் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சைனாக்காரெல்லாம் இந்தியன்ஸ்லாம் பயப்படுவாமா. ஏன் பயப்படுவோன்னா, ஏன்னா நாங்கள் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரோம், ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப புத்திசாலி இல்லையே, எங்களை கண்டா ஒரு மாதிரி பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் 99 1999 என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு ஒரு 25 வருஷத்தில் ஒரு பொற்காலம் வரப்போகுது. அந்த பொற்காலத்து சமயத்தில் இந்தியாவில் தான் கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியாவில் இந்தியா வில் பிகம் தி சூப்பர் பவர் ஆஃப் த வேர்ல்டு. இப்படியே சொன்னார். அமெரிக்கா, ரஷ்யா எல்லா சூப்பர் பவர்ஸ் ஆஃப் டுடே வில் டோ பிஹைண்ட் இந்தியா அப்படின்னு. இந்தியாவுடைய வாய்ஸ் வில் பி ஹர்ட் ஆன் த வேர்ல்டு ஸ்டேஜ். நீ கேட்குறாளா இல்லையா? இன்றைக்கி நினச்சி பாருங்க, சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க, தி இண்டியன்ஸ் ஆர் ப்ரோக்ரெஸிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. இந்தியாவை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்கு உலகம். இந்தியா வில் பி வெரி சூன் த சூப்பர் பவர் ஆஃப் த வேர்ல்டு. இது யாராலும் தடுக்க முடியாது. என்ன வேணால், எந்த கண்ட்ரி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கடவுளுடைய வில்லை யாரும் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் தானே அத்தனை பேராகவும் இருக்கார். அவர் தான் சரித்திரத்தை எழுதுகிறார். பகவான் தான் சரித்திரத்தை எழுதுகிறார். அவர் தான் அத்தனை பேராகவும் வந்திருக்கார். அத்தனை பேருக்குள்ளே இருந்து அவள் ஈகோவை ஆட்டி வைக்கிறவரும் அவர் தான். ஒரு தடவை யோகிராம் சுரத்குமார் பகவான் திருவண்ணாமலையில் சமிதி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹவுஸில் அவர் 17 வருஷம் அவர் ரோட்டில் தான் இருந்தார். ஒரு டம்ளர்
டீ ரொம்ப பசிக்கு தாங்கலை, சாப்பாடு கிடைக்கலன்ட்டு ஒரு டீ கடைக்கு முன்னாடி நின்று எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஒரு கப்பு டீ கொடுங்கன்னு கேட்பான். அவன் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து அவர் மேலே ஊற்றுவாங்க. அவ்வளவு மோசம் இருக்கா, அந்த மாதிரி ஜனங்களும் இருக்கா நம்ம இதில். ஏன்னா அவள் அப்படி என்னத்துக்கு அடுத்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தான்னா இப்படியும் பேர் அவள் கேன்சர் போகும். He had all the power of God and still he was begging in the street. There was no roof overhead. There was no meal waiting for him. They suffered. ஏன்னா அவளுடைய சஃபரிங் வந்து நம்மளை எத்தனையோ சஃபரிங்லேருந்து காப்பாற்றும். பகவான் சொல்வார் ஃபார் த பேலன்ஸ். அவருக்கு கேன்சர் வந்து அவர் கஷ்டப்பட்டு போது நாங்கள் கேட்டோம், ஏன் பகவான் நீங்கள் எப்போவுமே மனுஷா ஹியூமனிட்டிக்கு அவ்வளோ நல்லது பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் இந்த கேன்சர் வரணும், ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டால், ஃபார் சம் காஸ்மிக் பேலன்ஸ் ஃபாதர் ஹேஸ் கிவன் திஸ் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய பாப்பங்கள்லாம் தான் அவளுக்கு போய் அவளோட உடம்பை சாப்பிட்றது. அவங்களுக்கு மனசுங்கிறது கிடையாது. அந்த மனோ நாசம் நடந்து அவங்க தெய்வீக நிலையை அடைஞ்சவங்க. ஆனால் அவள் உடம்பு வந்து நம்ம உடம்பு மாதிரி ஃப்ளஷ் அண்ட் பிளட். நம்மளை மாதிரி 2 கண்ணால் தான் பார்க்குறா, 2 வாயால் தான் பேசுகிறா. அட்லீஸ்ட் நமக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அவள் தாண்டின நிலையில் இருந்தால் கூட அவளுக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால நாம் கொண்டு போட்டுற பாப்பங்கள்லாம் அவள் உடம்பை தான் தாக்கும். ஆனால் அவளுக்கு மனசு கிடையாது. நமக்கு என்னென்னா உடம்பை கொஞ்சம் தான் தாக்கும். அதை நினச்சி ஒரு மனசு இருக்குது பாருங்க, ஒரு 20-25% நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் உடம்புல. இந்த மனசு வந்து ஒரு 75-80% வந்து சஃபரிங்க பயத்தினாலே ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டினாலேயும் கிளப்பி விட்டு ஒரு 100% துன்பத்தை அனுபவிப்போம். எத்தனை பேருக்கு இது வந்து அனுபவம் நினச்சி பாருங்க, இருக்கா இல்லையா? ஏதாவது எங்கேயாவது ஒரு வயிற்று வலி வந்துடுத்து, ஒரு கையில் காலை இது கேன்சராக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, மனசு கிளப்பி விட்டுறோம். நம்மளை கிளப்பி விட்டு 20% இருக்கிற இடத்துல 80% அதுவே சப்ளை பண்ணி 100% மென்டல் சஃபரிங் தான் இப்போ ஜாஸ்தி இருக்குது கலியுகத்தில். எந்த குழந்தைகளை பார்த்தாலும் எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரா தெரியுமோ, அவள் சொல்கிறான், என் பையன் வந்து ஏதோ ஒரு ஃபியர் அவனுக்கு, அந்த மாதிரி அந்த ஃபியர்லேயே இருக்கான், அந்த ஃபியரை எப்படி போக்குறதுன்னு தெரியல அப்படின்னு வருவான். ஏதோ ஒரு டிப்ரெஷனில் யாரை பாருங்க, ஒரு டிப்ரெஷன், கவுன்சிலிங், மெடிசன். ஏன் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதில் ஒரு பங்கு இல்லையா நினச்சி பாருங்க. இப்போ உங்கள் குழந்தைகளே இருக்குது, அந்த குழந்தைகளை நம்ம இந்த சின்ன வயசுலேருந்தே அவள் கூட உட்காந்து ஒரு அரை மணி நேரமோ 40 நிமிஷமோ நாமம் சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து கடவுள் இப்படிலாம் பண்ணியிருக்கார், அப்படி பண்ணியிருக்கார், நம்ம கடவுளோட பேரை சொன்னால் நமக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் ஒரு ஆரத்தி காமிச்சா பூஜைன்னு ஒன்று இருக்குது, நாமம்னு ஒன்று இருக்குது, கடவுள்கிட்ட இவ்வளோ ஒரு பெரிய நமக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அப்புறம் அன்றைக்கி சேர்ந்து உட்காந்து அவளோட சாப்பிட்றது. இந்த மாதிரி அவளை அந்த சின்ன வயசுலேருந்தே அதில் ரூட் ஆகாமல், நம்ம ரொம்ப பிஸியாக ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறார், ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறார், ராத்திரி தான் கொஞ்சம் நேரம் அவள் கூட இருக்க முடியாது. எவ்ரி சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, சண்டே அன்னைக்கு உங்கள் குழந்தைகளோட உட்காந்து ஒரு மணி நேரம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் நம்ம கடவுளை நினைக்கிறோம். இதுலேயும் அந்த கடவுள் உள்ளே இல்லைன்னா மூச்சு காத்து இல்லை, அடுத்த நிமிஷம் நம்ம பிரயத்தனம். திரும்ப நான் சொல்கிறேன், உள்ளே வந்து இந்த சைத்தன்யம் இருக்குது, அந்த சைத்தன்யம் தான் உங்களோட பிரெத்தை சஸ்டெயின் பண்ணின்னு இருக்கு. அந்த சைத்தன்யம் வெளியில் போச்சுன்னா பிரெத் போயிடும், பிரேதம் தான். ஆனால் அந்த சைத்தன்யத்தை நம்ம எவ்வளவு நேரம் நினைக்கிறோம்? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு கடவுள் கொடுக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறோமா, 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரமாவது நினைக்கிறோமா? நாம் நினைக்கிறது விடுங்க. நம்ம குழந்தைகளை அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அந்த குழந்தைகளோடு சரி, நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் இருந்ததுன்னா இன்வால்வ் தென் இந்த ரன் ஆஃப் த ஹவுஸ். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறார், அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறார், அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, இல்லை வெளியிலேயே போய் வேலை செஞ்சுன்னு அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறா, அதனால் நாமளும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகள் நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னோடய வாழ்க்கையில், என் குழந்தைகளாக சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன்னா நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாத விஷயங்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போது
அட்லீஸ்ட் இப்போ இங்கே இருக்கிறவாழ்ல ஓரளவுக்கு நிறைய பேர குழந்தைகள் வந்து அவள் பேர குழந்தைகள் கூட கல்யாணம் ஆகிருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி சொசைட்டி போயின்னு இருக்குங்கிறதுக்கு யார் காரணம்? பேரண்ட்ஸ் தான் காரணம். குழந்தைகளை ரொம்ப இன்டல்ஜ் பண்ணி அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டம் தெரியாமல் வளர்த்து கடைசியில் அப்பா அம்மா கஷ்டமே தெரியாமல் இருக்கிறேன் இல்லையா? அப்போது அதுக்கு யார் காரணம்? அங்கே வந்து அழுவா. அதனால தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அத்தனை ஃபேமிலிஸ் வருவா, அத்தனை ப்ராப்ளம்ஸோடு வருவா. அப்புறம் நான் சொல்லுவேன், குழந்தைகளை ஏன் நொந்துக்கிறேன்? நீங்கள் உங்களை தான் நீங்கள் ஏன் அப்படி வளர்த்த அந்த குழந்தை 7 வயசு வரல நீங்கள் சொல்கிறத கேட்குறவாழ தானே இருந்தாங்க. 10 வயசு வரலும் கூட குழந்தைகள் நம்ம சொல்கிறது கேட்கும். அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன், நீ யாருமா சொல்கிறதுக்கு அப்படின்னு. அவன் அம்மா வந்து அந்த குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குச்சே, நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு மெயினின்ட்டுக்கா அது சரியாக போயிடுது. அதுக்கப்புறம் வாடா நான் அவனுக்கு மொட்டை என்ன எனக்கு வந்து உடம்பு சரியாகணும்னு நீ எதுக்கு வேண்டிக்கிற, நீ போய் மொட்டை அடிச்சுக்கோங்கிறது அந்த குழந்தை. அந்த மாதிரி இருக்குது குழந்தைகள். இப்போ உன்னை யார் எனக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டிட்டு சொல்கிறா, வேறு ஏதாவது சௌரியமாக வேண்டிக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு டிவோட்டி வந்து எத்தனையோ லட்சம் 65 லட்சமோ என்னமோ செலவழித்து அந்த பையனை கஷ்டப்பட்டு MBBS படிக்க வச்சேன். அவர் வந்து டெய்லர் தான். ஆனால் கூட இங்கே கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி அவ்வளோ பெருமை, என் பையனை நான் MBBS படிக்க வச்சுட்டேன்னு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன். என் பையனுக்கு அமெரிக்காவில் கிடச்சிட்டு அவன் போகிறான்னு சொல்லிட்டு அப்போவே நான் நினச்சேன், சரி இது பகவான்கிட்ட தான் வேண்டிக்கணும் நம்ம அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவன் அங்கே போன பிறகு அங்கே ஒரு வெள்ளைக்காரி கூட சேர்ந்து இருந்துட்டு அவன் வந்து கேட்குறான், உன்னை யார் 65 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என்னை படிக்க வைக்க சொன்னான்? நான் வந்து அந்த பைசாவை கட்ட மாட்டேன், நீ எப்படியோ படிக்க. நான் கேட்டேன்னா எனக்கு வந்து அவ்வளோ ரூபா செலவழிச்சு நான் MBBS படிக்க வையேன்னு, நீ உன்னோட ஆசையை வச்சுல, உன்னோட ஆசைக்கு நீ தான் பே பண்ணணும் அப்படிங்கிற நான் பே. அவர் மனசு உடஞ்சி வந்து அழுது இன்னும் என் கண் முன்னாடி நிற்குது. யார் இதுக்கு பொறுப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது நமக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்குன்னா நம்ம குழந்தைகளை நம்ம உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அது எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நீங்கள் உங்களோட பேர குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கோ நீங்கள் சொல்லணும், நம்ம குழந்தைகளை ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வளர்க்கணும். அவள் வந்து ஏதாவது ஒரு அம்மாவுக்கு கஷ்டம் அப்பா கஷ்டம் நான் பண்ணுறேன்னு ஓடி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சமூகத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், மறுமலர்ச்சி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வெஸ்டர்ன் மோகத்தில் நான் போனேன். ஒரு மாதம் போய் அமெரிக்காவில் தங்கியிருந்தேன். அமெரிக்காவில் பல இடங்களெல்லாம் விசிட் பண்ணினேன். அங்கே இருக்கிற யூத் ஜெனரேஷன் இருக்கா பாருங்க, ஒரு குரூப் இருக்கா. அவள் வந்து யூனிவர்சிட்டியிலலாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கா. தே ஆர் ப்ரோக்ரெஸிங் வெரி வெல் அவளோட ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் எல்லாம். ஆனால் அது முடிஞ்சு ஒரு ரூமுக்கு வந்தாலும் இப்போ நான் கண்ணாவினான்னு இருக்கா. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா, அவள் 20 வயசு கூட ஆகுது அவளுக்கு. ஐ ஹவ் லிவ்ட் அஸ் அ உமன் ஃபார் 20 years. Now I want to know what it feels like to be a man. நான் வந்து இத்தனை வருஷம் ஒரு பொண்ணாக இருந்துட்டேன், 20 வருஷம். இப்போ எனக்கு ஒரு ஆம்பளையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு இருக்காதுன்னா நான் ஒரு ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறேன். இதுதான் இதை விட இன்னொரு கன்றாவி என்னென்னா, இந்த ஒரு பக்தரவர் நம்ம யோகிராம் சொல்லுவாங்க பக்தரவர், அவர் ஓடி வந்து என்னன்னா அவருடைய பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்டோடு இருக்கா. அவளுக்கு வந்து ஆம்பளை ஆகணும்னு ஆசை, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பொம்பளை ஆகணும்னு ஆசை. 2 பேரும் ஜெண்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றா இருக்கா. இது வந்து இந்த கன்றாவியெல்லாம் கன்றாவின்னு தானே சொல்லணும். நீங்கள் நிறைய பேர் அந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால, ஒரு ஹோம்லியாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தேவையா நமக்கு? அப்பா அம்மா வந்து இது நமக்கு இயற்கை கொடுத்தது, இதை விட பெஸ்ட்டு ஒன்று கிடையாதுன்னு சொல்லித்தரதில்லை. ஏன் சொல்லித்தரல? அம்மா அப்பா சொல்லித்தரணுமோ இல்லை? இந்த மாதிரி இதெல்லாம் போகாது. அது இன்னும் இதை விட மோசம் என்னென்னா, யூரோப்லேயே சில கண்ட்ரீஸில் பார்த்தேன்னா ஒருத்தன் சொல்கிறான், ஐ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் டு பி அ டாக், ஐ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் டு பி அ கேட். ஒருத்தன் வந்து ரோடில் அந்த நாய்களுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க புஷ்ஷி ஹேர், அந்த மாதிரி ஒன்றை தலையிலேருந்து போட்டுட்டு 4 காலில் போகிறான். அவனை வந்து ஒரு செயின் கட்டி ஒரு ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போகிறான் ரோட்டில். பிகாஸ் யூ வாண்டட் டு நோ.
அப்போ நம்ம போன ஜென்மத்தில் அவன் நாய் ஜென்மமாக இருந்திருக்கணும். அதனால் அந்த வாசனை தான் அவன் இந்த மாதிரி கட்டுறது. வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுவா? இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம வாசனைகள் தான். அந்த வாசனை ஒரு நாய் வாசனை இருந்ததுன்னா நமக்கு மறுபடியும் ரோட்டில் அப்படி தான் போகணும்னு தோணும். அவ்வளோ மோசமாக யூத் போயின்னு இருக்கா மிச்ச வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம், எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் இருக்குது. நமக்கு மகாத்மாக்கள் நடமாடுற இடம் இது. அப்போது நம்ம எல்லோரும் ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நம்ம குழந்தைகளை வளர்த்து இந்த கல்ச்சரை வாழ்க்கை ஊட்டணும். இது வந்து ஒரு ஆன்மீக கலாச்சாரம், ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர். இதை நம்ம ஊட்டி இந்த ஒரு உணர்வை கொடுத்தா அவளை வெளிநாடு போவாள நினச்சி பாருங்க. நம்மக்கிட்ட இல்லாத, பகவான் சொல்லுவார், நம்மக்கிட்ட இல்லாத வளங்களே கிடையாதுங்க. ஆயிலாக இருக்குது இந்தியாவில், மினரல்ஸாக இருக்குது எல்லாமே. ராஜஸ்தான் அவர் சொன்ன இடங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அதனால இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் இல்லாத வளங்களே கிடையாது. நாம் தான் வந்து வெளிநாட்டு மோகத்தில் அங்கே போகிறோன்னு. இந்த இஸ்கான் பீப்புள் இருக்காலையோ, பக்தி வேதாந்த பிரபுபாதர், அவர் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அடிச்சிருந்தார். யாருமே கேட்கல வெஸ்ட் பெங்காலில். அவர் லட்சியமே பண்ணலை. அப்புறம் அவர் என்ன பண்ணார், இவ எல்லாருக்கும் ஃபாரின் மோகம் இருக்குது, ஃபாரினர்ஸ் இதில் இழுத்து போட்டால் தான் இந்தியன்ஸ் இதில் ஜாயின் பண்ணுவான்னு தீர்மானித்து ஒரு 37 ரூபாய் 38 ரூபாய் தான் அவர் கையில் இருந்தது. அப்போ அதை வச்சு ஒரு கப்பலில் ஒரு சீட்டு, ஒரு டிக்கெட் வாங்கினேன், போனேன். அங்கே போய் வந்து ஒரு நாச்சந்தியில் போய் நின்றுட்டு அவர் டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே. உடனே அங்கங்கே அவளுக்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வெஸ்டர்னர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு அவளும் ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அவள் ஆட ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆன பிறகு கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்த பிறகு அத்தனை ஃபாரினர்ஸையும் அழைச்சிட்டு அவர் இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் அவர் உட்கார்ந்து ஃபாரினர்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்து இந்தியன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டார். அப்போ அவர் எவ்வளோ சைக்காலஜி, எப்போ நான் சொல்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறமா அடுத்த இதில். இந்த இஸ்கான் இன்னைக்கு 126 கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த கல்ச்சர் அப்படி இருக்குது அங்கெல்லாம். எதுக்கு சொல்கிறேன், குழந்தைகளெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமாவோ, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதும் யூரோப்புக்கு போகிறதும் நம்ம ஒரு பெரிய பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியே படிக்க வைக்கிறோம், அந்த மாதிரியே மென்டாலிட்டி கொடுக்குறோம், அந்த மாதிரியே வாழலாம் போகிறா. அப்புறம் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு இல்லையா? நம்மளோட பொறுப்பு இருக்குது இதில். அதனால் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்க, அந்த கடவுள்னா நம்ம உயிரோட வாழறதுக்கே காரணம். அவர் தான் ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு டீட்டெயிலையும் அவர் தான் நடத்திட்டு இருக்கார். அதனால் நமக்கு வர துன்பங்கள் துயரங்கள் கூட அவர் கொடுக்குறதா, கடவுள் கொடுக்குறதா. ஆனால் அவர் என்ன பண்ணுற, ரொம்ப கிளவர். கடவுள் தானே, நம்மளோட அவட எவ்வளோ கிளவர், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட கர்மாக்களையே எடுத்து நமக்கு ஒரு சஃபரிங்காக கொடுத்து, அந்த சஃபரிங்கில் வந்து நம்ம எதெல்லாம் செக்யூரிட்டின்னு நினச்சிருக்கோம், பணம் பெரிய செக்யூரிட்டின்னு நினச்சிருக்கோம், மனுஷாலாம் ஒரு பெரிய செக்யூரிட்டின்னு நினச்சிருக்கோம், நம்ம இருக்கிற பதவி ஒரு பெரிய செக்யூரிட்டின்னு நினச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நம்மளை கொண்டு வந்து, பகவானே என்னை நீ தான் எனக்கு, வேறு யாருமே கிடையாதுன்னு திரும்புகிற அளவுக்கு அடிப்போம். அதனால் நம்ம சஃபரிங் வருது அத்தனையுமே நம்மளை பண்படுத்துறதுக்காக தான், புண்படுத்துறதுக்காக இல்லை. அதனால் பகவான் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய எப்படி ஜாய்ஸ், அதாவது சுகங்கள்லாம், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் எப்படி நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி வரக்கூடிய துக்கங்களையும் ஆசீர்வாதமாக மட்டும் பாரு. ஏன்னா அதுதான் சத்தியம். ஆனால் அந்த துக்கங்கள் வந்து ஆசீர்வாதங்களை மாறும் பொழுது நம்ம மனசு மாறும், நம்ம கடவுளை நோக்கி தள்ளப்படுவோம். அந்த கடவுளை நோக்கி தள்ளப்படுறதுக்கு தான் நமக்கு சஃபரிங்ஸே கடவுள் கொடுக்குறார். ஒரு தடவை வந்து பகவானுக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் வரும், வெவ்வேறு இடத்துலேருந்துலாம் வரும் லெட்டர்ஸ். டைம் பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ 6:40 இன்னொரு 20 மினிட்ஸ். அப்போது சொன்ன ஒருத்தர் எழுதியிருந்தார், எவ்வளோ கஷ்டம் நான் படாத கஷ்டமே கிடையாது, கடவுளை வந்து கருணை கடல்னு சொல்கிறோம், எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வருது, எனக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வருது, கருணையான கடவுள் வந்து இப்படி ஒரு கருணை இல்லாத நடந்துக்கிறாரேன்னு.
இப்போ நான் பகவானோட வார்த்தை பார்த்தேன். இது ரொம்ப நியாயம் தானே அவர் கேட்குறது கேள்வி. நான் சொன்னேன், உங்கள் அப்பா ஒரு ஃபாதர் சொல்கிறதுனால நான் சொன்னேன் வேடிக்கை, உங்கள் அப்பாவை கருணை கடல்னு எல்லாரும் சொல்கிறா. ஆனால் என்ன கருணை, இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. என்னால் படிக்கவே முடியாதபடி இருக்குது. அவ்வளோ ஒரு துக்கம் உலகத்தில், அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ அவர் ஒன்றும் பேசலை. அவர் என்ன பண்ணார்னா, இப்படி கையை காமிச்சு அந்த வீட்டு வாசப்படியில் ஒரு பழைய சாக்கு போட்டுருக்கும். ஏன்னா மழைக்காலம், அதுதான் காலை தேய்ச்சி உள்ளே வருவோம். அதில் பார்த்து தேவிக்கு அதில் என்னமோ எழுதியிருக்கு பாரு, என்னன்னு படி அப்படின்னா. நம்ம எவ்வளோ ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேட்குறோம். இவர் அந்த சாக்கு பை வாசலில் மிதியடியாக போட்டுக்கிற சாக்கு பையில் என்னமோ எழுதியிருக்கேன், என்ன படிங்கிறாரேன்னு எழுப்பி பார்த்தா அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம் தான். கல் குருணை நீக்கிய நம்பர் 1 திடம் அரிசி அப்படின்னு போட்டிருந்தேன். நான் அதை படிக்க சொன்னேன். அவர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவர். ரொம்ப தமிழ் பெரிய புலமையெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பிக்டப் தமிழ். நாங்கள் தினம் அதில் காலை வச்சு தான் உள்ளே போகிறோம். நாங்கள் யாரும் கீழே குனிஞ்சு அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்க்கல. ஆனால் இந்த மகாத்மாங்கிறது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அதில் என்ன எழுதியிருக்கோ அதை சொல்கிற, அதுதான் தேவி, அதுதான் தேவி, தேட் இஸ் இட் தேவி. அப்போ நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். கல் குருணை நீக்கி நம்பர் 1 திடமரிசின்னு இருக்கிற இதை பார்த்து அப்போது பழின்னு எனக்கு அவருடைய சன்னிதான விசேஷத்தினால என் மனசுக்கு வரும். அப்போ நமக்கு அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, கல் நீக்கணும், குருணை நீக்கணும் இல்லையா? அது நம்பர் 1 திடமரிசியாக மாறணும். ஸோ அதில் இருக்கிற உண்மை போகணும், கல்லெல்லாம் போகணும், குருணை போகணும். அப்போ நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நம்மக்கிட்ட இருக்கிற கல், குருணை, உமியெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் போக்கி நம்மளை நம்பர் 1 திடமரிசி ஆக்கி நம்ம பகவானுக்கு ஒரு நல்ல ஒரு நைவேத்தியமாக இல்லையா? அதுதான் உடனே சட்டுன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. எனக்கு ஏதாவது கரெக்டாக ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் அவரை பார்ப்பேன். அவர் ஒரு ஸ்மைல் பண்ணி இப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மகாத்மாக்கள் ரொம்ப சிம்பிளாக இருப்பா, ஆனால் ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருப்பாள். their leelas are also very simple and profound. சின்ன சின்ன லீலை தான் பண்ணுவார் பகவான், ஆனால் அதில் ஒரு ப்ரொஃபவுண்ட் டீச்சிங் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வெறும் அந்த இதுக்கு அவர் காலி அது பேர் என்ன, சாக்கு துணியை காமிச்சு அதில் எழுதிக்கிறது காமிச்சு எவ்வளோ பெரிய விஷயம். உனக்கு வர துன்பம்லாம் உன்னை அடித்து போட்டு உன்னை சுத்தம் பண்ணுறதுக்கு தான். அதனால் அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மே ஆக மாட்டோம். ஒன்றா எல்கேஜிலேயே 15 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் மாற மருத்துவம்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம சாத்விகமாக ஆகாமல் பழையபடியே அந்த ரஜசிக்காவும் தமசிக்காவும் வாழ்க்கையில் வழுண்டுன்னு இருந்தோம்னா இது 15 வருஷம் எல்கேஜி கிளாஸில் இருக்கிற மாதிரி தானே. அப்போ நம்ம கடவுளை நோக்கி போகணும். நம்ம வாழ்க்கையில் கடவுள் நம்முடைய லட்சியமே கடவுளை நினச்சி சாத்வீகமாக மாறணும். இதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். எத்தனைக்கு எத்தனை கடவுளை நினைக்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை நீங்கள் சாத்வீகமாக மாறணும். நம்மக்கிட்ட இருக்கிற ரஜஸ், இந்த பரபரப்பு, இந்த வேலை பண்ணுறது அந்த வேலை பண்ணுறது, எல்லாரை பற்றி ரொம்ப கோபமாக நினைக்கிறது, ரொம்ப வெறுப்பாக நினைக்கிறது, ரொம்ப ஜாஸ்தி எல்லாம். அதேமாதிரி தமஸ் எவ்வளோதான் தூங்கிட்டு இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எல்லாத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுறது, அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு சாத்வீகமாக ஆகணும்னா நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்ல ரொம்ப ஈஸி. இந்த இதில் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் காட் நாமத்தை எங்கெல்லாம் நாங்கள் கத்திரிக்காய் வாங்கிட்டு இருக்கும்பொழுது கூட நாமம் சொல்லிகிட்டே வாங்கலாம். அப்போ அந்த கத்திரிக்காய்க்காரி கூட அந்த நாமம் அவளுக்கு காதில் விழும், அதில் ஒரு புண்ணியம் அவளுக்கு கிடைக்கும். எங்கே வேணாலும் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் நாமம் சொல்லும் பொழுது நாமே உங்கள் கூட இருக்க அந்த நேரத்தில் you are living in the presence of God. When you remember the name, you are remembering God. Remembering God is living in God. இதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் நாமம் சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் நான் I am in the presence of God அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அந்த நாமம் சொல்ல அந்த வைப்ரண்ட் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாட் a joy it is, what a bliss it is. நம்ம அந்த நேரத்தில் யாராவது கண்ணாவினா நம்மளை திட்டி கோபத்தோடு இருக்குச்சே, உடனே உட்காந்து நீங்கள் ஒரு நாமத்தை சொல்லி அந்த பகவான் இப்போ என் கூட இருக்கார், அவருக்கு எனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும், அவருக்கு உங்களோட தாட்ஸ் என்னன்னு தெரியும். நமக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் தெரிய வேண்டி
அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஆல் நோயிங், ஆல் பவர்ஃபுல். அதுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அதுக்கு முடியாத விஷயம் கிடையாது. அது வந்து அந்த நேரத்தில் நம்ம நாமம் சொல்லிச்சு அதை கிளப்பி விட்டுறோம், எழுப்பி விட்டுறோம். அப்போ அதுவரையிலும் விட்னஸாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் இப்போது பர்சனல் காடாக ஆயிடுற. அவருக்கு நம்மளுடைய துக்கம் என்னன்னு தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையோடைய சேலஞ்சஸ் என்னன்னு தெரியும், போராட்டங்கள்லாம் என்னன்னு தெரியும். கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு அந்த சமயத்தில் என்ன தேவையோ அது செய்யும், சத்தியமாக அது செய்யும். It will do the needful. When you remember the name of God, God is instantly present in His glorious power, in His supreme power. And He knows what to do for you, when to do for you, and how to do for you. நம்ம பிரார்த்தனை பண்ணிச்சே இருக்கு, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வீடு கட்டி முடிஞ்சிடணும்னு பிரார்த்தனை பண்ண. அதான் இல்லை, டோன்ட் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு காட். காட் knows what to do, when to do, and how to do it. நீ இப்போ வந்து ஒரு மாதத்தில் பண்ண இந்த கண்டிஷன்ஸ்லாம் போடாங்க. அவர்கிட்ட கையேந்து நின்றுக்கும், பிச்சை கேளுங்க, பகவான் இதை பண்ணி கொடுங்க, பகவான் இதை பண்ணி கொடுங்க பகவான் கேட்குறதோட அவன் வேலை செய்யும். அவர் அதை எப்படி பண்ணுவார், எப்படி பண்ணாருங்கிறத அவர்கிட்ட விட்டுட்டு அவர் பெஸ்ட்டாக பண்ணி தருவார். நம்ம கேட்டோன்னா நம்ம கேட்ட விதத்தில் எதாவது ஒரு தடவை ஒரு ஆக்டரோட வந்துருந்தா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம், நிறைய பேர் வருவாள். அவள் வந்து அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒன்று கேட்டான். என்ன கேட்டாருன்னா, என்னோடய படம் 100 நாளாவது ஓடணும் அப்படின்னு. கரெக்டாக 100 நாள் ஓடிச்சு அந்த படம். அவர் கேட்கும்போதே நான் நினச்சினேன், ஏன் இப்படி கேட்குறேன், என்னோடய படம் ஒவ்வொன்றும் ஓடணும், அது பெருசாக வரணும், அப்படி கேட்கக்கூடாது. அவர் ஜோக் அடிக்கிறார் பகவான்கிட்ட. மகாத்மாக்கள்கிட்ட நம்ம பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அவர் வந்து அவர் கொஞ்சம் கமெடியன் தான். அவர் கேட்டார், என்னோடய படம் 100 நாளாவது ஓடணும் அப்படின்னு. பகவான் சிரிச்சுனா இப்படி கை தூக்கி கரெக்டாக 100 நாள் ஓடிட்டு அப்புறம் வந்தார். ஐயோ நான் சொன்னேன் உங்ககிட்ட, நீங்களும் 100 நாள் தான் கொடுத்தேன், 100 நாள் ஓடித்து. அந்த மாதிரி நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, நமக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனையை தாராளமாக நீங்கள் தெய்வத்திட்ட கேட்கலன்னா டாம் டிக்கன் ஹேரியை போய் கேட்டுட்டு போய் அவள் காலை பிடிச்சிட்டு போய். அதுக்கு பதிலாக என்ன வேணும்னாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி, ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ சிவநாமமோ இல்லை குருநாமமோ நீங்கள் சொல்லி சொல்லி கேட்டேன்னாக்க அந்த தெய்வத்துக்கு தெரியாது எப்படி பண்ணணும், என்ன எந்த சமயத்துக்குள்ளே பண்ணி கொடுக்கணும் எல்லாம் தெரியும். அதுக்கிட்ட விட்டுடணும், கேட்குறதோடு நம்ம இது சரி. அதுக்கப்புறம் அந்த தெய்வம் என்ன கொடுக்குறதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த தெய்வத்துக்கு தெரியும் நம்ம கேட்குறது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா. நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அது கெட்டதாக கூட மாறலாம், நமக்கு தெரியாமல் நம்ம கேட்போம் இல்லையா. ஆனால் அந்த தெய்வத்துக்கு பகவான் சொல்வார், திஸ் பெகர் இஸ் கல்பத்தரு, எஸ் the wish fulfilling tree, but with a difference. He will give you only what is good for you. He will not cater to all your wishes, but he will definitely do the needful. அப்படின்பார். நமக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி தருவேன். நீங்கள் கேட்குற இதெல்லாம் விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்ற மாட்டேன், அது உங்களுக்கு நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அதை செஞ்சு தருவேன்னு சொல்வார் அவர். சிந்தாமணி கல்பத்தூர்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம சொல்லினே நீங்கள் காரை ஓட்டுறதோ இதுவோ பண்ணினேன்னா ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கர்மா அந்த ஆக்சிடெண்ட் நடந்தாலும் நம்ம தப்பிச்சிடுவோம். ஒரு ஸ்க்ராட்ச் கூட நான் அமெரிக்கா போச்சு, இப்போ யூரோப்பில் போனேன். எத்தனை பேர் எத்தனை கதை சொல்கிறா தெரியுமா, இவரோட நாமத்தை சொல்லிட்டு ஒருத்தி சொல்கிறா, நான் ஒரு ஷிப்பில் இருந்து கேப்டன் 200 பேரை அழிச்சிட்டு போகிறேன் நான் அட்லாண்டிக் ஓஷனில். அங்கே வந்து 2 திட்டமுன்னு வந்து வெதர் ரொம்ப ரஃப்பாக எடுத்து 2 பக்கமும் 2 ஷிப்பு வருது. ஒரு வித்தின் 1 மீட்டர் வந்துட்டு அடுத்து அது 2 மோதித்துனாக்க என்னை 200 பேர் அப்படியே குழந்தை உள்ளே போயிடுவா. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 200 லைஃப்ஸ். அந்த மைக்காங்கிறவ சொல்கிறார், ஷீஸ் அ ஜெர்மன் லேடி. நான் வந்து யோகிராம் சுரத்குமார் ஒரு 3 தடவை கத்தினேன், மனசுக்குள்ளே கத்தினேன். எதுவும் அந்த இது வந்து சொல்லி வச்ச மாதிரி அந்த 2 ஷிப்ஸும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து டக்குன்னு நகர்ந்துருது. வி வர் ஆல் சேவ்டு அப்படிங்கிற அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ விஷயங்கள சொல்கிறேன். அந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்த அவள், ஏன்னா அந்த தேசங்கள்லேருந்துலாம் திருவண்ணாமலைக்கு வருவாள். நம்ம ஆசிரமத்துக்கு வருவாள். ஆசிரமத்துக்கு வந்து அங்கே எப்போவுமே நாமம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பகவானுடைய நாமம், அந்த குரு நாமத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர
குரு சாக்ஷாத் பரபிரம்மன். சாக்ஷாத் பரபிரம்மன்னா சுப்ரீம் டிவினிட்டி. இந்த சுப்ரீம் டிவினிட்டி தான் நமக்கு ஒரு ரியலைஸ்டு குருவாக வந்து நமக்கு வழிகாட்டி, நமக்கு வேணுங்கிற சமயத்தில் உதவியை செஞ்சு நம்மளை கடைசியில் அந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்து நம்மளை ஒரு ஆனந்தத்தில் கொண்டு போய் சேரும். அதனால் நம்ம குரு நாமத்தை சொல்லும் பொழுது நீங்கள் பிரம்மனோட நாமத்தை சொல்கிறேன், விஷ்ணுவோட நாமத்தை சொல்கிறேன், சிவனோட நாமம், இந்த 3 நாமம் அதில் அடங்கிடும். பகவான் சொல்வார் திரிவேணி சங்கமங்கிறார். ஒரு குருங்கிறவ த கான்ஃப்ளூவன்ஸ். எப்படி திரிவேணியில் வந்து ஜமுனா, கங்கா, சரஸ்வதி 3 சேர்றதோ அந்த மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 சேர்ந்தது தான் குரு. அதனால் இந்த குரு நாமங்கிறதே, குரு நாமத்தை சொல்லும்பொழுது குருவோட சன்னதியில் இருப்போம், நம்ம அந்த டிவைன் ஷ்ரைனில் இருப்போம். நம்ம அந்த சமயத்தில் அந்த நாமம் வந்து நமக்கு என்ன வேணுமோ, நம்மளை விட அதுக்கு நல்லா தெரியும், அது வந்து வேணுங்கிறத நமக்கு செஞ்சு கொடுப்போம். ஆக என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன, இப்போ டைம் ஆகிடுத்து, நிறைய கதைகள்லாம் இருக்குது, எத்தனையோ, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒன்று நினச்சிக்கோங்க, அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடவுளோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு நாமத்தை தவிர்த்து வேறு சிறந்த வழி எதுவுமே கிடையாது. நீங்கள் நடக்கச்சே நாம சொல்லிட்டு போகலாம், என்ன பண்ணினாலும் நாம சொல்லலாம். காலம்புரை எழுந்த உடனே ஒரு 7 தடவையாவது அந்த நாமத்தை சொல்லிட்டு, சுவாமி நாள் முழுக்க நீங்கள் என் கூட இருக்கணும், எனக்கு நீங்கள் வழிகாட்டணும், எனக்கு பாதுகாக்கணும், எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் கூடவே இருக்கணும், நீங்கள் தான் என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் செயல்படணும். வேண்டிட்டு ஆரம்பிங்கோ. நைட்டு படுக்க போகிறச்சே இன்றைக்கி நான் என்னென்ன நினச்சேனோ, என்னென்ன பேசினேனோ, கெட்டதோ நல்லதோ என்னென்ன பேசினேனோ, என்னென்ன காரியம் செஞ்சேனோ அத்தனையும் உனக்கு அர்ப்பணை. ஏன்னா நீ தான் பின்னாடி உட்காந்து இத்தனையும் என்னை செய்ய வைக்கிற, இது அத்தனையும் உன்னோட காரியம். நான் பழக்க தோஷத்தினால் நான் பண்ணேன்னு நினச்சிக்கிறேன், ஆனால் நான் அது நீ பண்ணினது தான். அதனால் உனக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணேன். மை திங்கிங், மை டாக்கிங், ஆல் மை ஆக்ஷன்ஸ், ஐ ஆம் சரண்டரிங் டு யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுத்துக்கோங்க. அன்றைக்கி உங்களோட கார்மிக் ஷீட் க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி தினம் பண்ணிகிட்டே வந்தேன்னா என்னென்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிச்சே நமக்குள்ளேருந்து பகவான் நம்மளை பண்ண வைக்கிறார், நமக்குள்ளே இருக்கிற பகவான் தான் நமக்கு இந்த எண்ணங்களை கொடுக்குறார், நமக்குள்ளே இருக்கிற பகவான் தான் நம்ம வாய் வழியாக பேசுகிறார் அப்படிங்கிறது தானாகவே வர ஆரம்பிச்சோம். அது வர வர என்ன ஆகுனா பவர். நீங்கள் யாரையாவது தொட்டேன்னா ஜுரம் சரியாயிடும், நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். தூய்மை, பியூரிஃபிகேஷன். நம்ம கடவுளுடைய நாமத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குன்னா, நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை அழித்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்தி, நம்ம மனசை சுத்தப்படுத்தி, நம்ம புத்தியை சுத்தப்படுத்தி, நமக்குள்ளே இருக்கிற வாசனைகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. கடைசியில் அது என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு பெரிய சச்சிதானந்தா பரபிரம்மங்கிற ஒரு சைலன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த எண்ணங்களே இல்லாத அந்த பியோர் அவேர்னஸ், அந்த பியோர் சைலன்ஸ், அந்த பிரம்மானந்தத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதனால் நான் மெயினாக இங்கே வந்தது என்னென்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எனக்கு பகவான் இன்னொன்று ஒன்று சொல்லிக் கொடுத்தார். ஐ வுட் லைக் டு ஷேர் இட் வித் யூ. அவர் சொன்னார், யாரெல்லாம் யோகி ராம் சரத்குமார் நாமம் சொல்கிறீங்களோ அவளோட கடைசி நிமிஷத்தில் இந்த பிச்சைக்காரன் அவள் கண்ணுக்கு தெரிய முடியுமா வருவேன், அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிச்சி அழிச்சுன்னு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. இட் இஸ் ஹேப்பனிங். நிறைய பேர் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு, பகவானை நாங்கள் பார்த்தோம், பகவான் வந்து இந்த கட்டியில் சுற்றி வரதை பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறா. சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே இது பகவான் வந்துட்டார்னு சொல்லிகிட்டே போகிறவாள்லாம் இருக்கான்னா, நமக்கு மரண பயம் இருக்காது. மரணத்தினால் வரக்கூடிய பெயின் பெயின் ஆஃப் டெத், அதே மாதிரி ஃபியர் ஆஃப் டெத், இதெல்லாம் இருக்காது. நம்ம குரு பகவானுடைய அந்த பேர் ஒளியில் அவர் கையை பிடிச்சி நம்ம நடக்கிறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும், இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா, இவரோட நாமத்தை ஒரு 3 தடவை சொல்லுவோம். உங்களுக்கு அவர் மேலே பக்தி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஃபெய்த் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சும்மா சொல்லி பாருங்கள். 3 தடவை சொல்லி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அண்ட் see what happens. அது ஒரு மேஜிக் ஃபார்முலாங்கிறத உங்களால் உணர முடியும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கொஞ்சம் கேட்கலாம், 1-2 கேள்வி இருந்தால் கேட்கலாம்.